ஹாய் கைஸ், நம்ம இந்த சைக்கிளை தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க, இதுல பேட்டரி ஒன்று கொடுத்துருக்காங்க கைஸ், பெரிய பேட்டரியா. அப்புறம் ஸ்பீடர் மீட்டர் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஸ்பீடு போடுறது தெரியுதுக்கு. நெக்ஸ்ட்டு சாவி போடுறது ஆடுன்னு ஆஸ்கர் கொடுத்துருக்காங்க கைஸ். 2 பிரேக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ரண்ட் சைடும் டிஸ்க் பிரேக்கு, பேக் சைடும் டிஸ்க் பிரேக்கு கொடுத்துருக்காங்க கைஸ். ஃபர்ஸ்ட்டு பேட்டரி சாவி கொடுத்துருக்காங்க கைஸ். நெக்ஸ்ட்டு சைக்கிளோட சாவி கைஸ். நெக்ஸ்ட்டு சைக்கிளோட லாக்கோட சாவி கொடுத்துருக்காங்க. வாங்க பேட்டரி சாவியை போட்டு அது திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அது அந்த சாவியை இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லன்னா 2 தடவை சுற்றி போடணும் கைஸ், அப்பதான் லாக் எடுக்க முடியும். 2க்கும் எடுத்துட்டு அந்த உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை ஃபிட் பண்றது கொடுத்துருக்காங்க. அந்த லாக் வந்து மூடும் போது அந்த லாக் வந்து நடுவில் வந்து லாக் ஆயிக்கும் ஒரு உருண்டையா. அப்போ வந்து நாங்கள் சைக்கிள் சாவியை போட்டோம், பேட்டரி போட்டு. அப்புறம் ஆர்என்னா பார்த்தோம், சூப்பராக இருந்தது. அப்புறம் ஸ்பீடர் மீட்டர்ல வந்து கீர் போட்டு ஓட்டலாம். செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர், 5th கியர் வரை இருக்கு கைஸ். 27 ஸ்பீடு வரை போகும் இந்த சைக்கிள் வந்து 5th கியர். நீங்க போக போக ஓட்டலாம். அப்புறம் வந்து எல்லாமே இருக்கு. லைட்டு கூட லாக் ப்ரெஸ் பண்ணா லைட் எரியும் கைஸ். அப்புறம் வந்து நாங்க ஓட்டி பார்த்தோம். அது சருன்னு நிற்கும் போது எடுத்துட்டு போயிடுச்சு. ஓட்டி பார்த்தா எப்படி இருக்கும்னு தெரியல. அதான் நாங்க ஓட்டி பார்க்க போறோம். வாங்க நான் ஓட்டி பார்க்கறேன். இப்போ பாருங்க எவ்வளோ ஸ்பீடா இருக்கு சைக்கிள், சரியான ஸ்பீடு கைஸ். எங்கள் ஏரியா நான் வந்து டெஸ்ட் ட்ரைவ் ஓட்டி எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாரு. ஆனால் ஓட்டுங்க. அந்த அண்ணாட்ட எப்படி இருக்குன்னு நம்ம கேட்போம். வண்டி ஓட்டின வரைக்கும் ஒன்றும் அவ்வளோலாம் பிரச்சனைலாம் இல்லை, நல்லா தான் ஓடுது. என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா பிரேக் பிடிக்கும் போது எல்லா சைக்கிளையும் கம்பேர் பண்ணும்போது நல்லா நிறைய சத்தம் கேட்குற மாதிரி. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு நடுவில் வேறு பெரிய ஹோல் ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ரொம்ப பெருசாக அதுவும் ரொம்ப நீட்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சிட்டாங்க. அது வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. மற்றபடி ஓகே தான், பிரச்சனை இல்லை. ஓகே. அந்த சைக்கிள் வந்து பேட்ரி பார்க்க போகிறோம். அது சார்ஜர் போட்டு தான் இந்த டப்பாவில் கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இது வந்து சார்ஜு, அந்த கேபிள் நம்ம சொருகணும். இது வந்து இங்கே அடாப்டு. இது சொல்லிட்டு நம்ம கேபிள் வயரில் ஃபிட் பண்ணணும் கைஸ். இது நல்லா பெருசாக வருது. ஃபிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அந்த சார்ஜ் பேட்ரி இருக்குல்ல, சைக்கிள் பேட்ரி, அதில் சின்ன ஹோல்ஸ் இந்த மாதிரி சொருடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. பக்கத்துலேயே ஆஃப் பண்ணி பட்டன் பக்கத்தில் இது சொல்லிவிட்டா இங்கே பாருங்க, இங்கே க்ரீன் லைட் எரியும். போட்டோன்னே ரெட் லைட் எரிஞ்சதுன்னா சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. அப்படி பச்சை லைட்டு திரும்பி அது போட்டு பச்சை லைட் எரிஞ்சதுன்னா ஃபுல்லாக சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் தட்டி இருங்க. பாய்.